நம்ம எங்க வந்திருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா, கடலூர் அடுத்த வடலூர்ல இருக்கக்கூடிய வள்ளலாரால் நிறுவப்பட்ட சத்திய ஞான சபை தியான கூடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்ன விஷயம்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க அணையாத அடுப்பு இருக்குதுங்க. அந்த அணையாத அடுப்பு எதற்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் வந்து அன்னம் அளிப்பதற்காக, அதாவது தர்மம் அளிப்பதற்காக தாங்க அந்த அணையாத அடுப்பு இன்னைக்கும் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த அணையாத அடுப்பு எப்ப ஏற்றப்பட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, வள்ளலார் அவர்களால் வந்து அனைவர்களுடையும் பசியை போக்குவதற்காக 1867 மே 23ஆம் தேதி தாங்க இந்த அடுப்பு வள்ளலார் கையாலே வந்து எரிய வைக்கப்பட்டிருக்குதுங்க. அப்படி எரிய வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா உணவு சமைச்சு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டிருக்குதுங்க. அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுப்பு அணையவே இல்லைங்க. அதுக்கு தனி ஆள் போட்டு எரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உணவு வந்து சமைச்சிட்டே தான் இருக்காங்க. ஒரு வேலைக்கு 1000 பேர் வந்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கிறாங்க. ரொம்பவுமே வந்து ஒரு அற்புதமான விஷயம் வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த அடுப்பு எரிய ஆரம்பிச்சு 158 வருஷம் வந்து நிறைவடைய இருக்குதுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2.5 மாசம் தாங்க இருக்குது. அந்த 2.5 மாசம் முடிஞ்சிச்சுன்னா இந்த அடுப்பு எரிய ஆரம்பிச்சு 158 வருடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவடைஞ்சிச்சுன்னு வந்து சொல்லலாங்க. சத்திய ஞான சபை இங்க தாங்க வள்ளலார் அவர்கள் வந்து ஜோதி வடிவில் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்ச ஒரு இடம்னு சொல்லலாம். கடவுளிடம் வந்து ஐக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம். இங்க வந்து உருவ வழிபாடு கிடையாது, ஜோதி வழிபாடு மட்டும்தாங்க இருக்கு. நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாளாவது இந்த வள்ளலார் தியான மடத்துக்கு கண்டிப்பா வரணுங்க. ஏன்னா வந்தீங்கன்னா உங்க மனசளவுல அமைதி எதுவும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பொது முடக்கம், அதாவது கொரோனா காலத்துல கூடங்க அன்னதானம் போடப்பட்ட அனைத்து கோவில்களுமே வந்து மூடப்பட்டதுங்க. அன்னதானம் நிறுத்தப்பட்டதுங்க. ஆனா இந்த வள்ளலார் மடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அணையாத அடுப்பு அப்பயும் எரியப்பட்டது. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 2000 பேருக்கு தர்மம் வழங்கப்பட்டதுங்க. ஏன்னா வள்ளலார் ஒரு வார்த்தை இருக்குதுங்க, அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு ஒரு பயிரை பார்த்தே அவர் கவலைப்பட்டவருங்க. அதனால தாங்க ஜாதி மதம் இது எதையுமே பார்க்காம பசி என்ற ஒரு நோயை மட்டும் பார்த்து அந்த பசியை நம்ம வந்து போக்கணும் அப்படின்றதுக்காக அவரால் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த தர்மசாலையே. ரொம்பவுமே வந்து ஒரு அற்புதமான விஷயம் சொல்லலாம். இந்த அணையாத அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 அடி நீளம் வந்து கொண்டதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இங்க மட்டும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தொடர்ந்து உணவு அளிக்கிறாங்கன்னா, அதாவது இங்க 6 மாசத்துக்கு தேவையான உணவு தானியங்கள் வந்து அங்க கிடங்கள் வந்து சேமித்து வைக்கதா சொல்லப்படுதுங்க. ஏன்னா அனைத்து நல் உள்ளங்களும் இங்க வந்து கொடை அளிக்கிறாங்க, அதாவது தான தர்மத்துக்காக அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு சிறப்பான விஷயம் வந்து சொல்லலாங்க. கண்டிப்பா நீங்க கடலூர் மாவட்டம் வந்தீங்கன்னா வடலூர் இருக்கக்கூடிய இந்த வள்ளலார் சத்தியஞான சபையை கண்டிப்பா பார்த்துட்டு போங்க.